இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போயிட்டுருக்கோம். ஏன்னா நாளைக்கு பெரியம்மா வீட்டில் வந்து திருவிழானால கொஞ்சம் இதெல்லாம் வாங்க வேண்டியதுக்கு மட்டன்லாம் நாங்களாம் இங்கேருந்து வாங்கிட்டு போகிறோம். இப்போ அவங்க வீடுக்குள்ளே போகலாம். ஏம்மா நான் காலையில் ஏஞ்சிருக்கிறதுக்கு ஒரே காரணம் என்ன தெரியுமா? தெரியாது. சாப்பிட போகிறோன்னு சொன்னீங்கல்ல நேற்று, காலையில் சாப்பிட போகிறோம் வரியான்னு கேட்டிங்களா, அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் காலையிலேயே ஏஞ்சி நிற்கிறேன். நீ மனுஷனே இல்லை தெரியுமா? நம்புறதுன்னா ஒன்றும் நம்புறது இல்லை, ஆனால் சாப்பிட்றது அளவு சாப்பாடு. என்ன சாப்பிட்ற? நானா முறுமுறுன்னு தோசை. இப்போ நாங்க மட்டன் வாங்க போறோம். இந்த வருஷம் 3 ஆடு. ஆத்தாடி ஆத்தா. 3 ஆடா? என் போன வருஷம் எத்தனை ஆடு? போன வருஷம் 2 ஆடு. ஓஹோ, இந்த வருஷம் 1 ஆடு எக்ஸ்ட்ரா. 1 ஆடு எக்ஸ்ட்ரா. ஒரு அவசர வேலையினால எங்களை விட்டுட்டு போயிட்டாரு. நாங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கோம். அவ்வளோ பெரிய அவசர வேலையில் அவருக்கு திடீர்னு வயிறு டாக்டர் இப்போ அவர் பாத்ரூம் போயிருக்காங்க. அது வரலாம், அவருக்கு வரலாம். இப்போ நாங்கள் தான் செக் பண்ணிட்டு இருக்கோம். மட்டன் வெளியே வந்து பழக்காடை போட்டிருந்தாங்க. நாங்கள் வந்து டுக்கு வாங்கிட்டு இருந்தோம். ஸோ இங்கே பாருங்க, இங்கே வந்து பைய இருக்கு, இங்கே வந்து மட்டன் இருக்கு. உள்ள டெம்பரவரியும் பின்னாடி இடம் இல்லைனால டெம்பரவரியாக முன்னுக்கு வச்சுருக்காங்க. அப்புறம் நாங்கள் போய் அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம் வீட்டுக்கு போய். இங்கே வந்து இது கிடக்குது, இப்படி சுற்றி இப்படி இருக்கு. இப்படி இதுக்கு நடுவில் நான் இப்படி உட்காந்துருக்கேன். ஐயோ பாவம். என்ன பார்வை. படுத்துட்டாங்களா? ஓகே, மக்களுக்கு இப்படி வச்சாச்சு, அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நான் இப்படி வச்சு படுக்க போகிறேன். இப்படி 1 hour later. ஓகே, இப்போ வந்து லஞ்ச் டைம். நான் வந்து ஆனியாவும் சாப்பிட போகிறேன். அம்மா சாப்பிடலாம் அவங்க செய்வோம். சாப்பாடு வந்து அங்கே போய் பெருமாட்டில் தான் சாப்பிடுவாங்க. இது ரொம்பவே ருசியா இருக்கு. கைப்புள்ள இன்னும் ஏண்டா முடிச்சுக்கிட்டு இருக்க? தூங்கு. Much later. ஓகே गाइस, நாங்கள் சிறுமனுக்கு வந்துட்டோம். இப்போ இங்கே வந்து திருவிழாக்கு என்ன சொல்லுவாங்க, பரபரப்பா வேலைகள் நடந்து கொண்டு இருக்கிறது. இப்போ கேமராலாம் போடுறதுக்கு இது பண்ணியிருக்காங்க. பின்னாடி வேறு கோஸ்டுமா மாறி நான் எடுத்துக்க போறேன். செருப்பு பிஞ்சு போகும். இந்த எனக்கு போடணும் எல்லாம் சிவர் கரெக்டாக வாங்கிடுச்சு. இதை அப்படியே எடுத்துக்க வேண்டியதா? நீ வச்ச முதல் தெற்பாடு நீதாதா? ஏன் பையில கட்டி வச்சிருக்க? செம்ம சீனிக்குது இன்னைக்கு. சில்றல்ல. A few moments later. அப்படியே விட்டுட்டு போயிட்ட தனியா. தேவையில்லை. என்னது? என்ன இழந்தது? எது? தேவையில்லாதெல்லாம். இப்ப நீ சின்ன பிள்ளை நினைப்பா? அப்போஸ் ஓடி வந்தேன். ஓடி வர பழகிட்டேன். அழுந்தியா? என்கிட்ட கேட்டுட்டு நைஸா விட்டுட்டு போயிட்டேன். ஸோ இதில் என்னென்ன இருக்குன்னா வந்து மில்க் ஒயிட் சாஸ், மில்க் சாக்லேட் சாஸ், ஸ்ட்ராபெரி சாக்லேட் சாஸ், பிஸ்கட் பால், மோல்ட் பால்ஸ். அது என்ன கேமா? கேம் இல்லை, சாப்பாடு. சாப்பிட வாயில
போட்டு சாப்பிட்றதா? நம்ம செஞ்சு நம்ம சாப்பிடலாம். சாப்பிட்றது, சாப்பிடக்கூடிய பொருள். கூட பார்க்குறேன். ஸோ இதான் கைஸ் என்னமோ வாங்கியிருக்கு. DIY ஹேண்ட்மேட் நியூ ஸ்டைல் ஆஃப் கேண்டீன்னு லிட்டில் செஃப்பா. இந்தா செய். புரியலக்கா, எதுக்கு இந்த பேனு? தெரியாது. பிஸ்கட் வந்து என்னத்துக்கு இந்த பிஸ்கட்? இந்த என்னன்னா இந்த மோல்டில் வந்து சாக்லேட்டை வந்து ஊற்றிட்டு இந்த பிஸ்கட் எடுத்து வச்சிடலாம். சாக்லேட் மெல்ட் ஆயிடுச்சு. என்ன சூடு எரியுதுடி மாவா. வெட்டிட்டேன். ஓரளவுக்கு ஓகே தானே. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் பாருங்க, வந்து முட்டை கருவை வந்து நான் பிங்க் கலர் ஆக்க போறேன். சரி, அப்புறம் நல்லா அவமானப்பட்டியா? அப்படியே எத்தனை தலை தனியா ஓடி போயிடும். பின்னாடி வந்து வாரமா வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. நாளைக்கு திருவிழா. ஓ பரபரப்பா வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வெட்டி காய்கறிலாம் இப்படி வெட்டி வச்சுட்டு இருக்காங்க. நாளைக்கு திருவிழானால ஸோ நீங்கள் எல்லாமே பார்ப்பீங்க. எங்கள் வீட்டு திருவிழா, எங்கள் பெருமா வீட்டு திருவிழா எப்படி நடக்க போகுது எல்லாமே வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க இந்த வீடியோவில். மேபி 2 எபிசோட் வரும். மேபி 2 எபிசோட் வரும். சரி சரி. இப்போ நீ எடுக்கிற வீடியோவில் தான் தெரிஞ்சிடும் நீ நல்ல கேமராமேனா இல்லை இவங்களான்னு. ஆமா, பெரிய டீச்சர் இவ. போடி வேலையை பார்த்து. ஏன்னா இவங்க எடுக்கிற வீடியோ ஸ்டைல்லாம் நம்மளால பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கும். கரெக்ட். A few minutes later. ப்ளீஸ் உட்காருங்கள். வந்து சரி அப்படியே உள்ள ஈட்டிகன் கட்ட சொல்லி உன்னை எடுத்துட்டு வர சொன்னேன். மின்னுக்கு வந்து போஸ்டர் இருக்குன்னு. இப்போ வந்து நம்ம பார்க்க போறோம் ரைட்லா ரைட். எந்த இதுல எடுத்து வச்சிருக்காங்கன்னு. யாரு சொல்லுங்க, நான் ஓகேவா? நான் தெரிஞ்சிடும். போஸ்டர் எடுக்க சொன்னேன். போஸ்டர் தவிர மற்ற எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கேன். ரோடு தெரியுதா? அது ரோடு கூட நம்ம பார்க்க முடியல. ஆடுது ரோடு. எனக்கு தெரிஞ்சு நீங்க 2 பேருமே வேஸ்ட். எது? நான் வந்து உனக்கு தெரியற போய் அடிப்பேன். நார பையில படுத்துறாயா என்ன? ஏய் உசர வாங்குறீங்க. ஒரு வீடியோ எடுத்து சொன்னேன். வாங்குறீங்களா? எவ்வளவு இருந்தா என்ன செய்வீங்க? ஆமா, நீ மட்டும் என்ன அந்த புருஷா அவ்வளோ அழகா எடுத்து வச்சிருக்க வீடியோவை ரீசெண்டா எடுத்த அந்த 1 டன் செய்யற வீடியோ கூட சூப் வீடியோ. பானெல்லாம் ஆடுது. பானை அங்கதான் இருக்கு, ஆனா ஆடுது வீடியோல. நான் எடுக்கல. அது நான் சொன்னது நான் ஆடுதுன்னு. விளங்கல, கால் விளங்கல. பைத்தியமா இவன்? இவன் நான் லேசா தாச்சி இவனை பத்தி தான் சுத்துது. அவன் நடந்து வர அங்க இருந்து பாத்துக்கிட்டே இருந்தான். எடுக்கிறா நானு நடந்து வந்தான். என்ன நடந்து வரான் எடுக்கலையேன்னு. அவன் நடந்து வர ஸ்டைலே எனக்கு டவுட் ஆயிடுச்சு. என்னவோ வேலை பண்ணிட்டானே. பாப்போம், வீடியோ வந்தோடனே பாப்போம் நினைச்சேன். A few moments later. இந்த வாட்டி நீ அழகா எடுக்கணும். யோகாசரி என்ன பண்ணுதுன்னு போய் கேப்சர் பண்ணிட்டு வா. என்ன உனக்கு என்ன புரியல? ஆமா, நீ கருமதான். இப்பதான் உனக்கு தெரியுதா? இது உடஞ்சி போச்சு. அது பாடுறதுன்னு எனக்கு தெரியல. அப்படி மேலே இழுக்கிறேன். இப்படி டேஸ்ட் சொல்லுங்க. எனக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா உடஞ்சி போனா ஹாட். என்னல இது? நாட் பேட். எனக்கு தெரிஞ்சு இப்போ எல்லாரும் வேலை செய்றாங்க. நாம மட்டும் தான் வெட்டியா இருக்கோம். வெக்கமா இல்ல? A little longer than a few minutes later. ஓகே ஓகே, போய் தட்டு எடு. எனக்கும் சேர்த்து தட்டு எடு. இப்போ நாங்கள் வந்து புட்டு இல்லை, இது இடியாப்பம் சாப்பிட போகிறோம். இடியாப்பம் எனக்கு இது வேண்டாம். ஏன்னா கறி இது நான் கடைசியாக சாப்பிட்டுப்பேன். டிசர்ட். ஓ அப்படி வரியா? கறி எங்க இருக்கு? சாம்பார் தான் இருக்கு. அதான் எங்க இருக்கு கறி பட்டி? எங்க இருக்கு? இன்னும் எடுத்துட்டு வரலையா?
இல்ல புரியல. அவங்க எடுத்துட்டு வராங்களா? நான் யாரை எடுத்துட்டு வராங்களோ நினைச்சேன். நிறைய ஓடுறேன். இது வேறயா? ஓடுறியா? அதனால அடிச்சிட்டேன். அதுல இது போடு, பால்டீன் கொஞ்சம் ஊத்து. அதுக்கேண்டா மூஞ்ச அப்படி வச்சிட்டு இருக்க? எந்த காலத்துல பால்டீன் ஊத்தி சாப்பிட்டாங்க? சாப்பிட்டு பாரு. புது காம்பினேஷன் நல்லா இருக்கும். நல்லா இருக்கா? எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொடு. இங்க வந்து சாம்பார் இருக்குது, முருங்கைக்கீரை சாம்பார். இங்க வந்து வெறும் சாம்பார், கலந்த சாம்பார், காய்கறி போட்ட கதம்ப சாம்பார். யோகாசிரி சாம்பார் ஊற்ற சொன்னா நாளைக்கு ஊத்தம். சாப்பிட்டுட்டு தான் நாங்க மட்டும் அடுத்தது மத்தியானம் மிச்சம் இருந்த மத்தியானம் வணக்கம் பிரதர். போச்சா? கண்ணாடி நடுவுல எப்படி சாப்பிடுறது? தம்பி முகத்தை தள்ளி வைப்பா, ரொம்ப கொடூரமா இருக்கு. பார்த்து பயந்து இருக்காங்க ஏன் கொழுவினால. நாளைக்கு வந்து அங்க நடக்க போகுது, அதுக்கு நீங்க இருக்கணும். இப்ப குதிச்சு ஏதாவது ஆச்சுன்னா எனக்கு தெரியாது. அடுத்த வர vlogல யோகாசிரி இல்லைன்னா தெரிஞ்சுக்கோங்க ஏதாவது ஆச்சுன்னு. ஓகே 1 2 3. ரொம்ப தப்புங்க. ஒரு ஆடு எஸ்கேப் ஆயிடுச்சு. இதுதான் வந்து டிஜே. இது என்னது? இது ஊதுபத்தியோட இது. இருக்கு. அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து மண்சோறு சாப்பிட்டாங்க. எந்த வருஷமே வந்து மண்சோறு இது வரைக்கும் சாப்பிட்டது இல்லை. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம். இந்த வருஷம் தான் மண்சோறு சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் உரிமை அடிச்சாங்க. அந்த சத்தம், அந்த உரிமையோட சத்தம் நீங்க கேளுங்க. வெளியே வந்து சாமி கும்பிட்டுட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்து உள்ளே வந்து கேம் விளாண்டுட்டு இருந்தோம். என்ன கேம்னா டேபு. டேபு தெரியாதவங்களுக்கு நான் டக்குன்னு சொல்லிடுறேன். அதாவது சொல்லணும் ஆனால் சொல்லக்கூடாது, அந்த மாதிரி தான் இருக்கும். அங்கே வேர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க, கீழே வந்து க்ளூஸ் இருக்கும். அந்த க்ளூஸ்லேயே வேர்ட்ஸ் இருக்கும். இத்தனை ஒரு 5 வேர்ட்ஸ் இருக்கும். அந்த 5 வேர்ட்ஸ் வந்து நம்ம சொல்லாமலே வந்து மேலே இருக்கிற முக்கியமான வேர்ட் வந்து என்னதுன்னு நம்மளோட டீம்மேட் வந்து கண்டுபிடிக்க வைக்கணும். அதுதான் டேபு. இந்த கேம்லேயே கீர்த்திக்கிட்ட ரொம்ப சேட்டப் பண்ணா அவன் எப்படி க்ளூ கொடுத்தா எப்படி அவங்க கண்டுபிடிச்சாங்கன்னு நீங்களே பாருங்க. ஏயா கத்துற? ஸ்கூல் கட்டு மட்டுமா இருக்கும், வேற இடத்துல ஏதாவது இருக்கும், அதையாவது சொல்லு. வீட்டுல இருக்காதா? வீட்டுக்கு வெளியே இருக்கோம் அப்படி சொல்லி சமைச்சிட்டு இருக்காங்க பாருங்க. மட்டன் ஒன்னாச்சு. நாங்க ஒன்றும் தூங்காம இருக்கோம், கேம் விளாண்டுட்டு இருக்கோம், ஜோலியா இருக்கும். அது இருட்டுல விளாண்டுட்டு இருக்கோம்.
இருட்டில் அந்த கண்ணு தெரியாது. ஸோ நாங்கள் வந்து எங்கே போகிறதுன்னு எங்களுக்கு தெரியல. தூங்கலையா கித்திக? இல்லையே. பண்ணி ஒன்றானாலும் we still have a fun and எப்போ நாங்கள் தூங்க போகிறோன்னு சொல்ல முடியாது. ஒரு 3 மணி ஆகுதா? தெரியும், ஆனால் நாளைக்கு காலையில் சீக்கிரமாக எழுந்திருக்கணும். பாட்டு படிக்கலாம். இல்லை, நான் உங்களுக்கு தரலாம், நீங்கள் எனக்கு தந்துட்டு இருக்கீங்க. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறானோ. ஒரு நாளாக பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுவோம்? அஜு என்ன ஆடுது? சரி கேட்குறோம். டான்ஸு பாட்டு பாருங்க. டான்ஸ் ஆடணும். நான் சிரிக்கல. யார் சிரிக்கிறாங்களோ அவங்க தான் அடுத்தது இது பண்ணணும். போடா கோ. நாளைக்கு வந்து இப்படி கோலாட்டம் ஆட போகிறேன். நோ 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 நோ. Roses are red, walls are blue. நாங்கள் வந்து கோலாட்டம் கேட்டோம், நீ வந்து மொக்க ஜோக்கு சொல்லிட்டு இருக்க. மாஸ்டர் உங்களோட மரியாதை போதும் மாஸ்டர். என்ன மாஸ்டர் பண்ணுறீங்க? இந்த சிஷ்யம் போங்க மாஸ்டர். ஓடிட்டு இருக்க மாட்டேயாடா? ஆஹா. அந்த மாதிரி பேசக்கூடாது. நீ வந்து அவனை வந்து மூட நடந்துக்கணும். ஆஹா. 18 வயசு கீழே உள்ளவங்க, இதயம் பலவீனமானவங்க, பிரெக்னென்ட் லேடிஸ் பார்க்காதீங்க. கூப்பிடு. ஓகே ஓகே, ஆடு. ஆடு. ஓகே. இப்படி வரும். கீழே படு. இப்படி இரு. எப்படி வரும்? தூம். அவனா சுத்து.